வணக்கம் நண்பர்களே. 60 வயதுக்கு அப்புறம் உடம்புல ரத்தம் குறைஞ்சு போகிறது ஒரு பெரிய பிரச்சனைங்க. இதனால சோர்வு, மயக்கம், கால் கைகளில் பலவீனம், மூளை வேலை சரியாக நடக்காத நிலையில் போகிறது. இதனால பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஆனால் நல்ல செய்தி என்னென்னா, சில உணவுகளை நம்ம தினமும் சேர்த்துக்கிட்டோம்னா ரத்தம் இயற்கையாகவே நம்ம உடம்புல அதிகரிக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் 60 வயதுக்கு பிறகு ரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய 4 சிறந்த இயற்கை உணவுகளை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி சாப்பிட்டால் நல்லது, எந்த நேரத்தில் சாப்பிட்டால் அதிக பயன் கிடைக்கும்ங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முதலாவதாக பார்க்க போகிற உணவு என்னென்னா பீட்ரூட்டுங்க. ரத்தம் நம்மளுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னாவே டாக்டர்கள் முதல்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா பீட்ரூட்டை எடுத்துக்கிறேங்க. பீட்ரூட்டில் நிறையா இரும்புச்சத்து இருக்குது, போலேட் இருக்குது மற்றும் விட்டமின் சி அதிகமாக இருக்கும். சில டாக்டர்ஸ் இப்படி சொல்லுவாங்க, சில டாக்டர்ஸ் உடனே அயன் டேப்லெட் எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அயன் டேப்லெட்டை எடுத்து எழுதி கொடுப்பாங்க. நம்ம இந்த இந்த 4 உணவுகளை எடுத்தோம்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரையே சாப்பிட தேவையில்லை. நம்ம இயற்கை வழியில் உள்ள உணவுகளை நம்ம சாப்பிட்டு உடலில் ரத்தத்தை அதிகப்படுத்தலாம். அதாவது ரத்தத்தோடைய அளவை இயற்கையாகவே அதிகரிக்க செய்யக்கூடியது இந்த பீட்ரூட். நம்ம உடம்புக்கு ஒரு புதிய சக்தியை கொடுக்கக்கூடியது. முறையை பார்க்கலாம். இதை பீட்ரூட்டை வேக வச்சு பீட்ரூட் சாலட் மாதிரி நம்ம சாப்பிடலாம். இல்லைன்னா பீட்ரூட் ஜூஸாக குடிக்கலாம். அதுவும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்தோம்னா நம்மளுக்கு அதிக பலன் கிடைக்கும். சின்ன குறிப்பு என்னென்னா, பீட்ரூட் ஜூஸ் கூட கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்து நம்ம குடித்தோம்னா இந்த இரும்பு சத்து நம்மளுடைய உடலில் ஈஸியாக உறிஞ்சி நம்ம முழு சத்தும் நம்ம உடலுக்கு கிடைக்குமாறு செய்யக்கூடியது இந்த எலுமிச்சம்பழம். அதனால் இரும்பு சத்தை ஈஸியாக உறிஞ்சுறதுக்காக நம்ம பீட்ரூட்டில் கொஞ்சம் எலுமிச்சை பழம் சாறை நம்ம புழிஞ்சு குடிக்கிறது நம்மளுக்கு இரட்டிப்பான பழங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்த உணவு என்னென்னா மாதுளம்பழம்ங்க. மாதுளம்பழம்னா நிறைய பேருக்கு பிடித்த ஒரு பழம். இது நம்மளுக்கு ரத்தத்தை நம்ம உடலில் அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு பழம். மாதுளம்பழம் ரத்தத்துடைய தோழன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரத்த உற்பத்தியை அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு பழம். இதில் நிறையா இரும்பு சத்துக்கள் இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் இ இருக்குது. ஸோ எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு ரத்த உற்பத்தியை ஊக்குவிக்கிற ஒரு பழம்தாங்க இந்த மாதுளம்பழம். 60 வயதுக்கு மேலே ரத்தம் குறைஞ்சிருக்கா பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, மாதுளம்பழம் ஒரு சிறந்த உணவு. ஏன்னா நம்ம பீட்ரூட்டு கூட அதை குடிக்கிறதுக்கு சில பேருக்கு பிடிக்காது, அது உமட்டிட்டு வரும். ஆனால் மாதுளம்பழம் சாப்பிட்றதுக்கு நல்ல இனிப்பு சுவையாக நல்லா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே மாதுளம்பழம் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இதில் உள்ள இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடம்பில் உள்ள ரத்தத்தை சுத்தப்படுத்தி சுழற்சி செய்கிறதுக்கும் உதவி பண்ணுது. இதை சாப்பிடும் முறையை பார்க்கலாம். தினமும் காலை உணவுக்கு பிறகு ஒரு மாதுளம்பழம் நம்ம எடுத்துக்கிறலாம். இல்லைன்னா அரை மாதுளம்பழம் எடுத்துக்கலாம். இதுவே போதுமானது. இல்லை என்றால் மாதுளம்பழத்தை ஜூஸாக நம்ம எடுத்துக்கிறலாம். அந்த ஜூஸில் நம்ம எந்த ஒரு சர்க்கரையும் சேர்க்காமல் அப்படியே குடித்தா நம்மளுக்கு முழு ஆரோக்கியங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 3வது உணவு என்னென்னா முளைக்கட்டிய பயிறு. இது இங்கிலீஷில் ஸ்ப்ரவுட் அப்படின்னு சொல்லுவோம். 60 வயதுக்கு அப்புறம் நம்மளுடைய உடம்பு புதுசாக நம்மளுக்கு ரத்தம் உருவாக்கணும், நம்மளுக்கு புதுசாக புரோட்டீன்ஸ், இரும்புச்சத்து இது ரெண்டுமே நம்மளுக்கு தேவைன்னா நம்ம முளைக்கட்டிய பயிறு வகைகள் எதுனாலும் எடுத்துக்கிறலாம். ஏன்னா அதில் புரோட்டீன்ஸும் அயனும் அதிக அளவில் இருக்குது. இது ஒரு சிறந்த உணவு அப்படின்னு சொல்லலாம். இதில் அயன் இருக்குது, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், போலேட் இது எல்லாமே அதிக அளவில் இருக்குது. இந்த உணவுகளை எடுக்கும் பொழுது வேகமாக செரிமானமும் ஆக்கப்படும். இதை எப்படி சாப்பிடும் முறையை பார்க்கலாம். முளைக்கட்டிய பச்சை பயிறு, கொண்ட கடலை இல்லைன்னா பாசிப்பயிறு இது எல்லாத்தையும் ஒரு இதாக மிக்ஸ் பண்ணி அது கூட சில கீரைகளை ஆட் பண்ணி அது கூட வெங்காயம் சேர்த்து சாலட் மாதிரி நம்ம சாப்பிட்டு வரலாம். இப்படி சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு கூடுதலான ஆரோக்கியம் கிடைக்கும். இதுக்கு முக்கிய குறிப்பு என்னென்னா, இது எல்லாத்தையுமே ஸ்ப்ரவுட் எப்படி நம்ம தயாரிக்கிறோம்னா, நைட்டு இரவே நம்மளுக்கு தேவையான அந்த பயிர்களை எடுத்து இரவுலையே ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் ஊற வச்சு
வச்சுட்டு ஒரு வெள்ளை துணியை எடுத்துட்டு ஈரம் இல்லாமல் அந்த விதைகளை அந்த வெள்ளை துணியில் கட்டி வச்சிடணும். தண்ணி மட்டும் மேலாப்பில் அந்த வெள்ளை துணிக்கு மேலே தெளித்து விட்டுறணும். மறுநாள் காலையில் நம்ம அதை திறந்து பார்க்கும் பொழுது அந்த வேர்கள் வந்து லைட்டாக முண்டி இருக்கும். அதை தான் நம்ம முளை கட்டிய பயறு அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம உடலில் வந்து ரத்தம் வேகமாக அதிகரிக்க செய்யும். நம்மளுக்கு புரோட்டீன்ஸும் நிறைய கிடைக்க செய்யும். அடுத்து 4வது உணவு என்னன்னா கரிசலாங்கண்ணி கீரை மற்றும் முருங்கைக்கீரை. இது 2ல் எந்த கீரை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். முக்கியமாக தமிழ்நாட்டில் நம்ம ஊர் கீரைகள் வந்து சொல்லலாம். இது நம்ம கிராமப்புறங்களில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரைகள் தான் கரிசலாங்கண்ணி அண்டு முருங்கைக்கீரை. இது 2 கீரையுமே ரத்தத்துக்கு ஒரு அற்புத மருந்து மாதிரி வேலை செய்யக்கூடியது. இந்த 2 கீரையுமே வந்து நம்மளுக்கு நிறையா அயன்கள் நிறைஞ்சது. அதே மாதிரி இது கூட சிறு குறிஞ்சான் அப்படின்னு ஒரு கீரை இருக்குது. அந்த கீரை கிடைச்சாலுமே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா அதுலேயும் அதிக அளவில் வந்து இரும்பு சத்து இருக்குது. அதை நீங்கள் எடுத்துக்கிற பொழுதும் உங்களுக்கு வந்து உடலில் ரத்தம் வேகமாக அதிகரிக்கும். இந்த கீரைகள் அனைத்துமே நம்மளுடைய ரத்தத்தை சுத்திகரிக்கும் வேலையையும் செய்யும். நம்ம உடம்புல புதுசாக ரத்தம் உருவாகிறதுக்கான வேலையும் செய்யும். நம்மளுடைய மூளை செயல்பாட்டுகளை பலப்படுத்தவும் செய்யும். அதே மாதிரி நம்மளுடைய கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு இந்த கீரைகள் வந்து பயன்படும். அதனால தான் இதன் பெயர் கூட கரிசலாங்கண்ணி. அந்த கண்ணுக்கு சம்பந்தமான கண் நோய்கள் அனைத்தையுமே தடுக்கக்கூடியது இந்த கரிசலாங்கண்ணி. ஸோ முடிஞ்ச அளவு இது வந்து கிராமங்களில் ஈஸியாக கிடைக்கும். இந்த உணவை வந்து நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கிறணும். இது சாப்பிடும் முறை எப்படின்னா வாரத்துக்கு 3 முறை சமைச்சு சாப்பிட்டாலே போதும். இதை வந்து கீரையை வந்து கீரை கூட்டாவோ இல்லை சாம்பாரோ இல்லை ஜூஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இதில் சூப்பு கூட வச்சு நம்ம குடிச்சுக்கலாம். நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட செய்யும். அதே மாதிரி முருங்கைக்கீரை சொல்வதற்கு ஒன்றுமில்லை. முருங்கைக்கீரையும் அவ்வளவு நன்மைகளை கொண்டது. நம்மளுக்கு எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய கால்சியம், இரும்புச்சத்து எல்லாமே நிறைந்தது முருங்கைக்கீரையில் வந்து நம்ம சூப்பாவோ இல்லை முருங்கைக்கீரையில் பவுட்ரு பண்ணி நம்ம சாதத்துலையும் எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையும் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரை. ஸோ சிறந்த பலன்களை கொண்ட ஒரு கீரை. நம்மளுடைய ரத்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு கீரை. அதே மாதிரி வயதானவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து குறைந்து இருக்கும். ஸோ நம்ம இந்த கீரையில் வந்து முருங்கைக்கீரையில் நம்ம சூப்பாக எடுத்து குடிச்சிட்டு வரும் பொழுது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகப்படும். ஸோ நம்மளுக்கு மற்ற அந்த காய்ச்சல், இருமல், சில பேருக்கெலாம் அடிக்கடி காய்ச்சல், இருமல் வரும். ஸோ அந்த நோய் தொற்றுகளில் இருந்து ஈஸியாக வெளியேறி வரலாம். ஸோ இந்த கீரைகளை கண்டிப்பாக நம்ம உணவில் வந்து அடிக்கடி எடுத்துக்கிறணும். அடுத்து கூடுதலான சில ஹெல்த் டிப்ஸ். இதையும் இந்த உணவுகள் எடுத்துக்கிட்டு இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். ரத்தம் அதிகரிக்க வேண்டும்னா நம்ம அதிகமாக காஃபியோ டீயோ குடிக்கக்கூடாது. அப்படி நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் உடலில் இரும்புச்சத்து உடல் உறிஞ்சுறதை குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து காஃபி டீ குடிக்கிற பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கம்மி பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது முழுமையாக நிப்பாட்ட வேண்டாம். 2 வேளை குடிக்க வேண்டியதை ஒரு வேளையாக மாற்றுங்க. அடுத்து விட்டமின் சி நிறைந்த பழங்கள், அதாவது மாதுளம்பழம், ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், இது எல்லாமே வந்து நீங்கள் உங்கள் உடம்புக்கு வந்து சேர்த்துக்கிறங்க. தினமும் கொஞ்ச நேரம் நடங்க. உங்கள் உடலுக்கு கண்டிப்பாக இயக்கம் தேவை. அதாவது உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். கை கால்களை அசைக்கும்படி ஏதாவது ஒரு உடற்பயிற்சி வந்து கண்டிப்பாக செய்யணும். 60 வயதுக்கு பிறகு ரத்தம் குறைஞ்சிருக்குது என்றால் அது வந்து ஒரு வயது பிரச்சனை அல்ல, அது ஒரு உணவு பிரச்சனை தான். இந்த உணவுகளை நீங்கள் தினசரி சாப்பிட்டாலே உங்கள் உடலுக்கு முழுமையான சக்தி கிடைக்கும், நினைவு ஆற்றல் கிடைக்கும், மனசு உற்சாகமாக இருக்கும். ஸோ இந்த உணவுகள் அனைத்தையும், இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். 100% வந்து நீங்கள் 100 வயசு வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.